அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்ல இருந்து பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரி ராஜுங்க. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது மேச ராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். அதாவது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உயரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொண்டவங்க இந்த மேச ராசிக்காரவங்க. உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து அந்த பாக்கியாதிபதியோட பார்வையில் இருக்கிறாரு. அதே போல் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சூரியனோட சேர்ந்து இருக்கிறாரு. இப்போ ராஜகிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த சூரியன் செவ்வாய் குரு இதெல்லாமே பார்வை சேர்க்கையில் ஒன்று சேர்றாங்க. அப்படிங்கிறப்ப இந்த காலகட்டம் நீங்கள் ஒரு பெரியவர்களோட சந்திக்கக்கூடிய சூழ்நிலை, அரசாங்கம் மூலமா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடியது, உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை நோக்கி போகக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கலாம். படிக்கிற குழந்தைங்க மட்டும் இந்த காலகட்டம் கொஞ்சம் நீங்கள் பழகக்கூடிய நபர்களை கவனம் தேவை. ஏன்னா இங்கே 8ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் சேர்க்கை பெற்றிருக்காங்க. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் படிக்கிற இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறதான். ஆனால் படிப்பில் நல்ல மார்க் வின் பண்ணுவீங்க. படிக்கிற இடத்துல தேவையில்லாத கெட்ட பெயர்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு தான். அதாவது குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், அது தடையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு குலதெய்வ கோயில் வழிபாடு கண்டிப்பாக உண்டு. உங்கள் முன்னோர்களோட ஆசிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உயர்வீங்க. கண்டிப்பாக உங்கள் முயற்சிங்கிறது வெற்றியை கொடுக்கும். அதாவது தொழில் ஸ்தானத்தில் உள்ளவங்களாம் இந்த காலகட்டம் தொழிலில் அடுத்தடுத்த நிலைக்கு வளரணும், வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு எண்ணங்கள்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் அதெல்லாமே நிறைவேறும். கொஞ்சம் அதிக முதலீடு, பெருசாக நீங்கள் லாபம் எதுவும் எதிர்பார்க்காம ஒரு அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கிறப்ப கண்டிப்பா அது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறப்ப சுவாமி மலை முருகன் கோயில் நீங்க வழிபாடு செய்யறப்ப உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இது போல ஜோதிட தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.